ஹாய்! நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நண்டெல்லாம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அன்றைக்கி எனக்கு ப்ளூ நண்டு கிடச்சிது. உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அத எடுத்துக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 20, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10, 15 பூண்டு, இஞ்சி, அப்புறம் 10 கோகனட்டு, அப்புறம் 3 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில கடலெண்ணெய் விட்டுட்டு 3 பட்டை, ஏலக்காய் 5, கிராம்பு 5, அப்புறம் சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு, இதில் வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாம் வதங்க வதங்க ஒன்று ஒன்றா சேருங்க. அது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணுங்கள். எனக்கு 2 டீஸ்பூன் ஆச்சு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. அப்புறம் டர்மரிக் பவுடர் 1/4 டீஸ்பூனு, கொரியாண்டர் பவுடர் 2 டீஸ்பூனு, சில்லி பவுடர் 1 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம மிளகு போட்டிருக்கனால அது காரமாக தான் இருக்கும். இப்போ அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வெங்காயம், தக்காளிலாம் நல்லா வதக்குங்க. அது ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதனால நான் ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கோகோனட் பீஸ் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு வதக்கிட்டு அப்படியே எடுத்து அரைச்சிட வேண்டியதான். நம்ம அடுப்பு ஆன் பண்ணி அந்த வதக்கின கடாயிலேயே பேஸ்ட் எடுத்து ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி அலசி ஊற்றிட வேண்டியதான். இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நண்டெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 to 7 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சு குக் பண்ணுங்கள். சீ ஃபுட்ஸ் எப்போவுமே சீக்கிரமாக வெந்துடும். ப்ளூ கலரில் இருந்த நண்டு ஆரஞ்சு கலரில் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி விட்டுட்டு 1 டீஸ்பூன் மட்டும் பெப்பர் பவுடர் தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் எனக்கு சால்ட் பத்தலை. அதனால நான் சால்ட் கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு மேலாப்பில் கருவேப்பிலை தூவி விட்டுட்டு மூடி வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எந்த கிரேவி செஞ்சாலும் நம்ம செஞ்ச உடனே எடுத்து சாப்பிட்டோம்னா அந்த மீட்டில் மசாலாலாம் இறங்கியிருக்காது. அதனால டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு 10, 15 நிமிஷம் மட்டும் ரெஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒயிட் ரைஸ் போட்டுட்டு நண்டு மசாலா வச்சு இதில் நான் ஃபிஷ் மட்டும் எக்ஸ்ட்ரா பொரிச்சு வச்சுருந்தேன். அந்த ஃபிஷ்ஷையும் ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.